Hello everyone, I am Tamilini and welcome to my very first episode of இந்தியால என்னதான் நடக்குது. So ராஜஸ்தானோட லா மினிஸ்டரான ஜோஹரம் பட்டேல் ஒரு புது பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. அந்த பில் பல கான்ட்ரோவர்சிஸ்குள்ள போயிட்டு இருக்கு அண்ட் அந்த பில் நல்லதா கெட்டதா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. பேசிக்கா இந்த பில் எதை பத்தி அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்கள ஒரு ரிலீஜன்ல இருந்து இன்னொரு ரிலீஜனுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா கன்வெர்ட் பண்ணோம்னா எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பில்லோட பேர் பார்த்தோம் அப்படின்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் அன்லாஃபுல் ரிலீஜியஸ் கன்வர்ஷன் பில் 2025. பேசிக்கா இந்த பில்ல February 2025 இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. சோ அப்போ பேசாம இப்போ ஏன் இத பத்தி பேசுறோம் அப்படின்னா we have a reason. February 2025 இன்ட்ரோடியூஸ் பண்ண பில்லை விட இப்போ September 1, 2025 இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க பில்லுல பனிஷ்மெண்ட்டை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதை சேஞ்ச் பண்ணனால இந்த பில்ல ரீடிராஃப்ட் பண்ணி September 1, 2025 ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி நான் சொன்னேன் இல்லையா, February 2025 இந்த பில்ல ரிலீஸ் பண்ணாங்கன்னு. சோ அப்போ பனிஷ்மெண்ட் எந்த மாதிரி இருந்துச்சு அண்ட் இப்போ ரீரிலீஸ் பண்ணிருக்க பில்லோட டிராஃப்ட்ல பனிஷ்மெண்ட் எந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத முதல் செக்மெண்ட்ல பாப்போம். ஆக்சுவலி February 2025 இன்ட்ரோடியூஸ் பண்ண பில்லுல விக்டிம்ஸ் விமனாவோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸாவோ ஆர் ஸ்கெடியூல்டு காஸ்ட் ஆர் ட்ரைபை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, இல்லைன்னா நம்ம மாஸ் கன்வர்ஷன் பண்றோம், அதாவது ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த ரிலீஜன்ல இருந்து இந்த ரிலீஜனுக்கு மாறுங்க அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணாலோ பனிஷ்மெண்ட் வந்து 10 years அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்லுல வச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ ரீரிலீஸ் பண்ணிருக்காங்கல்ல September 1, 2025 அந்த பில்ல பொறுத்தளவு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு இந்த மாதிரியான நபர்கள் விக்டிம்ஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னா 20 yearsக்கு இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எல்லாமே ஓகே. இதை ஏன் டிபேட் ஃபுல்லா ஆக்குறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி ராஜஸ்தான்ல முதவே இந்த மாதிரியான அஃபென்சஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு தனியா ஒரு ஆக்டே இருக்கு. ராஜஸ்தான் தர்ம ஸ்வதந்திரிய ஆக்ட் 2006. 2006 இப்படி ஒரு ஆக்ட கொண்டு வந்தாச்சு. உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கு இதுல ஆட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியா அமெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா அது எதுவுமே பண்ணாம புதுசா இருந்து ஏன் ஒரு ஆக்ட கொண்டு வரணும், அதுவும் இவ்வளோ ஹார்ஷ் பனிஷ்மெண்ட்ஸை ஏன் இம்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான்ல பயங்கர டிபேட் போயிட்டு இருக்கு. இப்போ பேசிக்கா 2006 ஆக்டையும் 2025 இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க இந்த பில்லையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, பனிஷ்மெண்ட்டை ரொம்ப ரொம்ப ஹார்ஷா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 2006 வெறும் 4 to 5 years தான் இம்ப்ரிசன்மெண்ட் இருந்துச்சு. ஆனா இப்போ 2025 பில்லுல 20 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட் சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருப்பாங்க, நம்ம ஒரு ரிலீஜன்ல இருந்து இன்னொரு ரிலீஜனுக்கு மாறணும் அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலியமா தான் நம்ம கன்வெர்ட் ஆக முடியும். அண்ட் நமக்கு பேசிக்கா அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ இப்படி ஹெல்ப் பண்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லா யாரையாவது கன்வெர்ட் பண்ணியிருந்தா ஸ்டேட் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க அண்ட் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கான லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. மட்டும் கிடையாது, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்கி வச்சிருக்க ப்ராப்பர்ட்டி, அது இருக்கிற இடம், இது எல்லாத்தையுமே டெமாலிஷ் பண்ணிடுவாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த புது பில்லுல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. மூணாவது விஷயம் பர்டன் ஆஃப் ப்ரூஃப். பர்டன் ஆஃப் ப்ரூஃப்னா ஒண்ணுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒருத்தவங்க நான் ஒரு ரிலீஜன்ல இருந்து வேற ரிலீஜனுக்கு கன்வெர்ட் ஆகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ நான் ஒரு இன்ஸ்டிடியூஷனை சார்ந்த நபரா இருக்கிற பட்சத்துல நான் என்ன பண்றேன், ஹெல்ப் பண்றேன் கன்வர்ஷனுக்காக. சோ அவங்க கன்வெர்ட் ஆன பிறகு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க, என்ன ஃபோர்ஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணல, அவங்க வாலண்டியரா தான் கன்வெர்ட் ஆனாங்க அப்படிங்கிற பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஏன் மேலதான் லை ஆகும். யாரு மேல குற்றம் சாட்டப்படுதோ அவங்க தான் பேசிக்கா ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்லுல கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்துக்குமே மேல ரெண்டு முக்கியமான டிபேட்டபிள் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, நான் ஒரு ரிலீஜன்ல இருந்து வேற ரிலீஜனுக்கு கன்வெர்ட் ஆகுறேன் அப்படின்னா 60 daysக்கு முன்னாடியே நான் வந்து கன்வெர்ட் ஆகுற விஷயத்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அப்ரூவல் வாங்கியிருக்கணும். திஸ் இஸ் பேசிக்கலி அகேன்ஸ்ட் தி கான்ஸ்டிடியூஷன். அதாவது கான்ஸ்டிடியூஷன் பொறுத்தளவு ரிலீஜியஸ் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்தது. சோ இதுல நான் போய் பெர்மிஷன் வாங்கி இந்த மாதிரி அப்ரூவல் வாங்குறது இட் இஸ் பேசிக்கலி அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லா கமெண்டேட்டர்ஸ் இதுக்கு அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
அண்ட் இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, மேரேஜ் மூலியமா ஒருத்தவங்களை நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா வேற ரிலீஜனுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு முக்கியமான அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 2 பேர் கல்யாணம் நடக்குது. ஒருத்தவங்க ஒரு ரிலீஜன்ல இருந்து வேற ரிலீஜனுக்கு மாறிடுறாங்க. நாளைக்கு அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருது. சோ அப்போ என்ன இவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றதுக்கான சான்சஸ் எக்கச்சக்கமா இருக்கு. இது எல்லாமே கிரேட்டர் சைட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ்ல தான் கொண்டு போய் விடுது. இந்த பில் ஒருவேளை ஆக்டா மாறுற பட்சத்துல நிறைய பேரு மைனாரிட்டிஸ்க்கு அகேன்ஸ்டா கண்டிப்பா செயல்படுவாங்க. சோ இந்த ஒரு ஆக்டை யூஸ் பண்ணி அவங்கள அப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த பில் ஆக்டா மாறுச்சு அப்படின்னா 2006ல கொண்டு வந்த ஆக்டோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒருவேளை இந்த பில் ஆக்டா மாறுச்சு அப்படின்னா இந்த ஆக்ட்லயே ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதாவது 2006ஓட ஆக்ட நாங்க ரிப்பீல் பண்றோம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவாங்க. சோ அப்படி இல்ல அப்படின்னா 2 ஆக்டுமே எக்ஸிஸ்டிங்ல இருக்கும். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா பழைய ஆக்ட்லயும் சரி புது ஆக்ட்லயும் சரி ஒரே விஷயத்த பத்தி சொல்லியிருக்காங்க, ஆனா வேற வேற ஆங்கிள் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒருத்தவங்களை ஒரு ரிலீஜன்ல இருந்து இன்னொரு ரிலீஜனுக்கு கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னா இட் இஸ் அன் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி 2 ஆக்ட்லயுமே சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கான பனிஷ்மெண்ட் பழைய ஆக்ட்ல 4 to 5 years வரை இருக்கும், புது ஆக்ட்ல 20 years வரை இருக்கும். சோ இப்ப கோர்ட் எதை எடுத்துப்பாங்க அப்படின்னா புது ஆக்ட்ல இருக்க 20 years தான் கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த பில் ஆக்டா மாறுச்சு அப்படின்னா திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ராஜஸ்தான்ல நடக்கிற விஷயத்த ஏன் நம்ம இங்க தமிழ்நாடுல பேசுறோம் அப்படின்னா நாளைக்கே இன் ஃபியூச்சர் இந்த மாதிரி ஒரு பில்ல பாஸ் பண்ணி ஆக்டா கன்வெர்ட் பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. சோ அதுக்கு பின்னாடி இருக்க பொலிட்டிக்கல் கேம் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். பொலிட்டிக்கலி அண்ட் லீகலி டிபேட் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இந்த பில் பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ஆல்சோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. So until then, see you in the next video. Bye.